அபி நாளைக்கு நான் வர ஆஃபீஸ் பாத்தியா? இருக்கேன். டேய் வரேன் இருங்கடா வரேன். எங்கடா போறேன் இவன்? தெரியலையே. அபி விக்னேஷ், என்ன அபி இந்த நேரத்துல நீங்க இங்க தனியா? அது அது வந்து நான் ஒரு இடத்துல இருப்பேன், என்ன கண்டுபிடிக்கணும்னு ராகவ் கிட்ட சொல்லியிருந்தேன். அதான். அபி தப்பா எடுத்துக்காதீங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல விக்னேஷ், நிஜமா தான் சொல்றேன். அபி சாரி அபி, மண்டபத்தில் உங்களை நான் அன்னைக்கு கஷ்டப்படுத்திட்டு போயிருக்க கூடாது. மைண்ட் ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. அப்புறமா யோசிக்கிறப்ப தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்குன்னே தெரிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி எந்த யூஸும் இல்லாமல் போச்சு. அன்னைக்கு நான் ஸ்டபனாக இருந்திருக்கணும். அதை நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல அபி. சாரி அபி. இல்ல பரவாயில்ல, விடுங்க. அட்லீஸ்ட் நீங்க உங்க அக்கா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்போம், அவசரப்பட வேண்டானாவது சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தையே போதும் நீங்க எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அபி. அக்கா வந்துட்டாடா? இல்லடா, அபிய நீ பாத்தியான்னு கேட்கதான் கால் பண்ண. இன்னும் இல்லக்கா, தேடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ராகவ், எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு. அவ இல்லாம நீ வந்தா யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. சரிக்கா. என்ன அஞ்சலி அக்கா, இங்க பாட்டி மயக்கம் போட்டதையும் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனதையும் ஏன் அவர்கிட்ட சொல்லவே இல்லை? அவன் கிட்ட சொன்னா உடனே இங்க வந்துருவானு. அப்புறம் பாட்டி அபி இல்லாம ஏன் இங்க வந்தன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. ராகவ் அபிய தேடட்டும். அபி இல்லாம ராகவ் இங்க வரமாட்டான். அக்கா வர பதட்டமா பேசுறான். எங்கடி போய் தொலைச்ச? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருங்க, அவங்க தப்பா நினைக்க போறாங்க. இருக்கட்டும் அபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அபி லேட் ஆயிடுச்சு, இங்கே சுற்றி யாருமே இல்லை. நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுவா? இல்ல இல்ல வேண்டாம், அவரு கண்டிப்பா வந்துருவாரு.